உங்கள் ராதிகா சித்தி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி காரப்பொடி மீன் குழம்பு. நல்லா காரமாக ஒரு வானலை வச்சுட்டு நல்லெண்ணெய் தான் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு சேர்த்து இதுக்கு தேவை மிளகு, பூண்டு இதை நல்லா இந்த நல்லெண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஏன்னா காரமாக அப்போ தான் இந்த கோல்டு நம்மளுக்கு தொண்டையில் சளிலாம் இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை நல்லா தீரும். மிளகு நல்லா பொரிஞ்சு வரும் பாருங்கள். அப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கணும். இது மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கணும். பூண்டு அப்புறம் பூண்டை சேர்த்து வறுத்து எடுத்துக்கணும். இதை சேர்த்துட்டேன் பார்த்திங்களா, பூண்டை வறுத்து எடுத்துட்டேன். சும்மா லேசாக வறுத்தா போதும். வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் நம்ம கொஞ்சம் கடுகு, வெந்தயம் மீன் குழம்புக்கு போட்டுக்கணும். அது நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு கட் பண்ணி வச்சுருப்போம் வெங்காயம், அது இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கணும். இப்படியே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்க வேண்டியதான். போட்டு அதை ஒரு வதக்கணும். அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல மிளகும் பூண்டும், அதை மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்க வேண்டியதான். அடித்து அதை ரெடியாக வச்சுக்கணும். இது நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருப்போம் தக்காளி, அதை இப்போ சேர்த்துக்கலாம். இது வதங்கிருச்சா, பொன்னிறமாக வதங்கிட்டா நல்லா பாருங்கள். இந்த மாதிரி வந்துடணும். வெங்காயம் சுருங்கி அப்படியே பொன்னிறமாக வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம் இதுக்கு தகுந்த தக்காளி, ஒரு 2 தக்காளி அதில் ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கணும். வதங்கின பிறகு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும். அதில் நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருப்போம் பாருங்கள் மிளகு, பூண்டு மிக்சியில் ஒரு அடி, அதே இந்த ஸ்டேஜில் நான் புளியும் மிளகாத்தூளை போட்டு கரைச்சி தனியாக வச்சுருக்கேன். அதை இதை வதக்கின பிறகு அதை எடுத்து ஊற்றணும். அதிலே உப்பு எல்லாம் போட்டு நான் கரைச்சி தனியாக வச்சுருக்கேன். மிளகாத்தூள், உப்புலாம் போட்டு புளி தண்ணி அதை இப்போ ஸ்டேஜில் வச்சு இதில் ஊற்றிக்கணும். ஊற்றினோடனே இது நல்லா கொதித்து வரும் பாருங்கள். இந்த கொதித்து வர நேரம் நல்லா கொதித்து கட்டியாக வர ஸ்டேஜில் தான் நம்ம மீன் கழுவி வச்சுருப்போம்ல காரப்பொடி மீன் நான் சொல்லியிருந்தாலும் அதை இந்த ஸ்டேஜில் போட்டுக்கணும். போட்டு நல்ல காரப்பொடி மீனை ஒன்று ஒன்றா போட்டோன்னா உடஞ்சிரும் மீன். இது போட்டுட்டு ஸ்லோ பண்ணி வச்சுக்கணும். காரப்பொடி மீன் ரெடி ஆகிடுச்சி.